நான் உன்னை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கு கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் இவருடைய வாக்குறுதியை கேட்டார். ஆமேன். நாங்கள் இப்போது மணமகளின் வாக்குறுதி. அவங்களோட பேர் மெடோனாகிய நான் உம்மை இன்று முதல் என் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வாக்குறுதியை கேட்டார். ஆமேன். நாங்களும் சாட்சியலாயிருக்கிறோம். ஆமேன். நீங்கள் தொடர்ந்து அந்த வண்ணமாக நிறைவேற்றும் போது அப்போ உங்களுக்கு வேதம் தெரியும். ஏன்னா பிறருக்கு தெரியாபடியா வேதம் எப்படி சொல்லுதாண்டா, உங்களோட மனைவி மீது கசந்து கொள்ளக்கூடாது, அன்பு கூற வேண்டும். உங்களோட சொந்த சரீரத்தை போல நீங்கள் நேசிக்கணும். அப்போ ஏண்டா தேவண்ட சமூகத்தில் நீங்கள் வேதம் தெரியாதபடியாக தான் பிறருக்கு சொல்கிறேன்னா, அப்போ நான் அதை சொல்லித்தார். ஏன்னா நாங்கள் இதை படிப்பிக்கணும் தானே. அப்போ அதனால் நீங்கள் நிச்சயமாக செய்யும். ஏண்டா இது தேவண்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. தேவன் உங்களோட வாக்குறுதியை பார்ப்பார். நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களோட ஆசீர்வாதம் இன்னும் உங்களை தேவன் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதே போல் சிஸ்டருக்கு வேதம் தெரியும். நீங்கள் வேதாமத்தின் ஒழுங்குக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியோம். ஏன்னா பிரதர் ஒருவேளை சபைக்கு போகாது அங்கே போகாண்டா அதுக்கு வேதம் அதை சொல்லலை. வேதம் எதை சொல்லுதாண்டா, தேவனுடைய திட்டத்துக்கு ஏன்னா அவர் ஒரு நன்மையானதை சொல்வாரண்டா. நீ இந்த நீட்டு உடுப்பு போடாமல் ஏன்னா கட்ட உடுப்பு போடுறாண்டா நீங்கள் கேட்கலாது. ஒருவேளை நீங்கள் கட்ட போடுறால் அவர் சொல்கிறார், இல்லை நீ இப்படி உலகத்தில் போடக்கூடாது, நீ நீட்டு தான் போடணும்னு நீங்கள் கீழ்ப்படியணும். அதை தான் வேதம் உங்களுக்கு போதிக்குது. ஆமேன். அப்போ அதனால் சில குடும்பங்கள் சில மனிதர் என்ன நினைக்கிறாங்கண்டா, கட்டின பிறகு நான் கணவன்ட இப்போ இதை தான் நான் கேட்கணுமென்று இன்றைக்கி சபைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தின் படாமல். ஆனால் அது தவறு. அப்படி அவர்கள் விடாமல் இருந்தால் சத்தியத்துக்காக குடும்பத்தை கூட நாங்கள் பிரிஞ்சு வர வேதம் எங்களுக்கு சாட்சி கூறுகிறது. ஆமே. ஏனெண்டா அது நாங்கள் வேதத்துக்கு கீழ்ப்படியோம். ஏண்டா தேவண்ட ராஜ்யத்துக்கு ராயனுக்கும் தேவனுடையதை தேவன். இப்போ ராயனுடைய சட்டம்தான் தானியலுக்கு என்ன வந்துச்சு, என்ன நீ இந்த சிலையை பார்த்து வணங்கும். அப்பயும் தானியல் செய்யலை. அது தேவண்ட சட்டத்துக்கு விரோதம். ஆனால் ராயண்ட சட்டம். அப்போ ராயண்டதை நம்ம நிறைவேற்றணுமென்று தானியல் சிலையை பார்த்து வணங்கினானா? சாத்ரா காபேத் நெஹு வணங்கினாங்களா? இல்லை. ஏன்னா ஏன் அவங்க வணங்கலாண்டா இது தேவனுடைய சட்டம் இல்லை. அப்போ அதனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருவரையும். ஆமென். நாங்கள் இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே இந்த அழகிய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவரே இந்த சிஸ்டர் ஆண்டவரே இந்த சௌரி எந்த வண்ணமான ஒரு பரவசம் அடைஞ்சு பிரர் எங்களுக்கும் உடனே தாங்கள் என்று சொல்லும்போது இன்னுமே அந்த முகத்தின் ஆண்டவரே அந்த அழகோடு முகத்தின் காரியத்தோடு சொன்னதை நான் இன்னுமே நினைவிலே வைக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயமும் நடுங்குகிற பயத்தை நான் அங்கே கண்டுகொண்டேன். அதனால் ஆண்டவரே நீர் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கான தேவைகளை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே இந்த குடும்பத்தின் பாரங்களை நீர் காண்கிற தேவன்.
எல்லாமே நீர் அறிந்தபடினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் போது நீர் இந்த குடும்பத்துக்காக நிற்கிற தேவனாயிருக்கிறபடினால் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்காக நின்று கர்த்தாவே இந்த பூமியிலே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மேலும் சமாதானமாக்கி மேன்மேலும் அந்த இடத்திலே நீர் சாட்சியாக வைத்து கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க போற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சௌரியையும் சவுனை நீர் ஆசீர்வதியும். இவருடைய வாக்குறுதியை நீர் கேட்டவராயிருக்கிறீர். இவர்கள் இந்த வாக்குறுதியை ஆண்டவரே தொடர்ந்து கை கொள்ள நீர் இவளுக்கு உதவி செய்து கர்த்தாவே அந்த பிரமாணத்தின்படி துக்கத்திலும் சுகத்திலும் பலவீனத்தில் எந்த காரியத்திலும் இவர்கள் ஒருவரை ஒருவருக்கு பிரியாத வண்ணம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நீர் இவர்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே நீர் வழி நடத்தும். இவர்களுடைய வாக்குறுதியை நீர் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குறுதியை நீர் காத்துக்கொள்ள நீர்களுக்கு நீர் உதவி செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.